வணக்கம் நண்பர்களே. சுவையான வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் முட்டைக்கோஸ், 100 கிராம் கேரட், ஒரே ஒரு குடமிளகாய் மூணையும் எடுத்து வச்சுக்கணும். கேரட்டை தோல் சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு கேரட் சீவுறதுல நல்லா பொடி பொடியாக சீவி வச்சுக்கணும். அதே போல் முட்டைக்கோசையும் சீவி வச்சுக்கணும், குடமிளகாயையும் சீவி வச்சுக்கணும். சீவி வச்சிருக்கிற இந்த 3 காய்களையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். சின்ன மிக்சி ஜார் எடுத்து அதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அந்த இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். அதே போல் 6 மீடியம் சைஸ் பூண்டு பற்களை எடுத்து தோல் உரிச்சிட்டு கழுவி அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஆனால் தேவைப்பட்டால் ஸ்பூன் கணக்கில் கொஞ்சமாக ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை காயெல்லாம் செதுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த காய் கூட போட்டுக்கணும். இன்னும் அந்த காய் கூடவே 3 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அந்த காய் மாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு இதையெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காய் மாவுக்கு எவ்வளோ தண்ணி இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே இந்த உருண்டைகளை போட்டு பொரிக்கிற அளவுக்கு கடலை எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அந்த கடலை எண்ணெயில் எவ்வளவு உருண்டைகள் போட்டால் தாராளமாக அந்த உருண்டைகள் வேகுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த காய்கறி உருண்டைகளை போட்டுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு அந்த காய்கறி உருண்டைகளை பொரிக்கணும். காய்கறி உருண்டைகள் வேகாமே இருக்கக்கூடாது, தீஞ்சு போகவும் விட்டுறக்கூடாது. இதே போல் எல்லா உருண்டைகளையும் அந்த கடலை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் 8 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு அதையும் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மீடியம் சைஸில் 2 தக்காளி பழங்கள் இதை 3ஐயும் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சிட்டு அதை கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அதையும் கழுவிட்டு நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அந்த வாணலி காஞ்ச உடனே அதில் 8 டீஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் இது ரெண்டையும் ஊற்றி இது ரெண்டும் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிய விடணும். அதுக்கப்புறம் அது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் தூளுப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா அதுலேயும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அதில் வெறும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதை அடுப்பில் இருக்கிற வாணலியில் ஊற்றிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றின பிறகு அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் அந்த மாவுலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அந்த மாவு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நாம் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற அந்த காய்கறி மாவு உருண்டைகளை எடுத்து அந்த வாணலியில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கை அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு நல்லா கலந்து விடணும். கொத்தமல்லி கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுப்பிலேருந்து அந்த வெஜ் மஞ்சூரியனை இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். இந்த வெஜ் மஞ்சூரியன் சப்பாத்திக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். ஒருவேளை அந்த மாதிரி வேண்டான்னு நினைக்கிறவங்க
அந்த தக்காளி பேஸ்ட் ஊற்றி வணக்கிறோம் இல்லைங்களா, அது வணக்கி முடித்த உடனே நாம் இந்த பொரிச்சு வச்சுருக்கிற காய்கறி உருண்டைகளை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரையை போட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த சுவையான வெஜ் மஞ்சூரியனை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.